தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் பார்ப்போம். இன்றைக்கி நிகழ்காலத்தில் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு மறுபடியும் திராவிட மாடலில் 2.0 உருவாக்க பாடுபடக்கூடிய நம்முடைய முதல்வர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ திமுக 21 கட்சிகளோட கூட்டணி. இதில் ஒரு பெரிய விந்தை என்ன தெரியுங்களா? திமுகவை தவிர 20 கட்சிகளும் தோழமை கட்சிகள். ஆனால் தோழமை கட்சிகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படக்கூடியவர்களும் சரி, அந்த கட்சியினுடைய தலைமை தாங்கக்கூடிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஜாதி ரீதியான கட்சிகளாக இருந்தாலும் சரி, மத ரீதியான கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டவங்க மட்டுமே அங்கே சர்வே, அதாவது அங்கே அவங்க களம் காண முடியும், தொகுதிகளில் அவங்க பதவிக்கு வர முடியும். அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை, திராவிட மாடலை எல்லா கட்சிகள்லேயுமே அந்த கட்சியினுடைய கலர்களையும் மாற்றி, குணத்தையும் மாற்றி, அவர் தலைவர்களையும் விலைக்கு வாங்கி அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மட்டுமே பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம், திண்ணம். இது அவருடைய ஆளுமையின் முற்பாடு. இது அவர் தான் செயல்படுத்தியதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களாக போய் அந்த வலையில் மாட்டிக்கொண்டார்களா? வழக்குகளா, இல்லை பணங்களா, இல்லை திராவிட மாடல்களைப் போல அதிகாரம், பதவி, லௌகீக வாழ்க்கைக்கு ஆசைப்படுறாங்களா? சிந்தனையும் சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் காற்றில் பறக்க விட்டுட்டாங்களா? ஆனாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதித்திருக்கிறாரு. ஏன்னா தன் கட்சியை மட்டும் இல்லாமல் பிற கட்சியில் உள்ள தலைவர்களையும் சரி, அந்த கட்சியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும் நினைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாகவோ, இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ, இல்லை மாநில ரீதியாகவோ, மாவட்ட ரீதியாகவோ, ஒன்றிய ரீதியாகவோ, வட்டார ரீதியாகவோ, நகர ரீதியாகவோ, இல்லை கிராம கமிட்டி ரீதியாகவோ, யாராக இருந்தாலும் திராவிட மாடலை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பதவியில் வர முடியும் அப்படிங்கிறதையும், அவர்கள் ஆசை இருந்தால் மட்டுமே களமாட முடியுங்கிறதையும் உருவாக்கியிருப்பதில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் திராவிட மாடலும் சரி, திமுகவும் சரி சாதித்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களும் அதையே சாதிக்க வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு இணக்கமாக இருப்பவரும், நட்பு பாராட்டவரும், அவர்களுடன் துணை போகக்கூடியவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது, பதவிகள் வழங்கப்படுகிறது. அவர்கள் மட்டுமே அரசியல்வாதிகளாக மதிக்கப்படுகிறார்கள். இவையே சாத்தியம். பொதுக்கூட்டத்தில் இருக்கட்டும், பேசுகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கட்டும், மேடையாக இருக்கட்டும், அதில் உட்காரக்கூடிய இருக்கையாகட்டும், இது எல்லாமே திராவிட மாடலையும் திமுகவையும் ஏற்றுக்கொண்டவர்கள். தோழமை கட்சிகளாக இருந்தாலும், தோழமை கட்சி தலைவர்களாக இருந்தாலும், தொண்டர்களாக இருந்தாலும், யார் அவர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அரசியல் பரிபாலனங்களும் பரிவட்டங்களும் கிடைக்குது. இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் பிஜேபி மட்டுமா உள்ளே வந்துடுற போது, பிஜேபி மட்டுமா ஒரு நாசகரமான சக்தியாகவும் ஆதிக்க சக்தியாக இருந்துற போது இல்லை, திமுகவும் அதை தொடர்ச்சியாக செய்ய போகிறது.